Hi friends, welcome to Unapriya Special. இன்னைக்கு நம்ம வெஜ் ஃப்ராங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எல்லோரும் மைதா மாவில் செய்வாங்க, நான் ஹெல்த்திக்காக கோதுமை மாவில் செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். மேலாக்க காயாமல் இருக்க கொஞ்சம் ஆயில் தேய்ச்சி தடவி விட்டுருங்க. நம்மளோட மாவு இப்போ ரெடி. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 200 கிராம் பன்னீர், 1 ஆனியன், 1 கேப்சிகம் எல்லாத்தையும் க்யூபாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அது லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட மசாலாலாம் உள்ளே சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிரோட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துப்போம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மள வெஜிடபிள்ஸையும் சேர்த்துருவோம். ஆனியனையும் கேப்சிகமையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் ஆன பன்னீரையும் உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி எடுத்துப்போம். மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி. நம்மளோட பன்னீர் மசாலா இப்போ ரெடி. நம்மளோட டேஸ்டி பன்னீர் மசாலா இப்போ ரெடி. நம்ம இப்போ ஃப்ராங்கிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். 1 டீஸ்பூன் தனி மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃப்ராங்கி மசாலா இப்போ ரெடி. அடுத்து சில்லி வினிகர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சில்லியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நம்ம வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டா நம்மளோட சில்லி வினிகர் இப்போ ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சில்லி வினிகர் இப்போ ரெடி. வெஜ் மயோனீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மயோனீஸ் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜ் மயோ சாண்ட்விச் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் மயோனீஸோட ரெசிபி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட ஸ்டஃபிங்க்கு பண்ண வேண்டிய எல்லா ஐட்டமும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மாவு எடுத்து ஒரு பால் சைஸ் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். இதுக்கு நீங்கள் எண்ணெயெலாம் ஊற்ற வேணாம். 2 பக்கம் நல்லா வெந்து வந்தால் மட்டும் போதும். நம்மளோட பேஸும் இப்போ ரெடி. பேஸில் முதல்ல மயோனீஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிப்போம். அடுத்து ஃப்ராங்கி மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துருவோம். சில்லி வினிகர் சேர்த்துப்போம். மேலாக்க கொஞ்சம் வெஜிடபிள் நான் கேபேஜ் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக. ஆனியன் கேப்சிகம்லாம் உள்ளே சேர்த்தனால கேபேஜ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஆனியன் கேப்சிகம் உள்ளே சேர்க்கலைன்னா வெளியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் இந்த மாதிரி கீழே வச்சு நல்லா ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்மளோட வெஜ் ஃப்ராங்கி இப்போ ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.